சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சின்னப்பட்டு உன் மாமியார் இங்கே எங்கே லாந்திக்கிட்டே இருக்கு. தெரு முக்கு வரைக்கும் பத்திர ஓடிடுது. என்னாச்சு? என்ன நாள்படி ஏதோ தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்கியா? நம்ம சித்துப்பு அதான் சோனபத்து சித்தப்போ சித்தியும் வாழ்ந்துட்டு இருக்காவா. எப்போ வருவோம் என் மாமியார் 100 தடவை கேட்டிருக்கோம். என்ன தம்பி பாசம்னா சும்மையா? உங்க மாமியார் கேட்கவே வேண்டாம். தம்பினா உசுறு. இப்ப தம்பி பொண்டாட்டி வேற சேர்ந்து வரவளா விருந்துக்கு. அவ்வளவுதான். அதான் அங்கிங்க அலைதோ. சொன்ன கேட்கவே மாட்டேங்க. இன்னைக்கு காலையில எப்பா துணி கடையில மேல ஏறவும் கீழே இறங்கவும் அந்த எஸ்கலேட்டர்ல அதுக்கு வாய் இருந்தாலும் ஆனும். இந்த 3 பேர் சேர்ந்து யாரு இறங்குனதுல எங்க மாமியா கழுவிக்கு இப்போ ஒரே கால் வலிக்குதான். ஆமா அங்கிங்க ஏறி இறங்கும் போது மட்டும் கால் வலி தெரியலையாக்கோ. இப்ப மட்டும் கால் வலிக்காக்கோ. இப்பதான் கொஞ்சம் காய்கறி மீனை போட்டு நல்ல ராவி விட்டுருக்கேன். அந்தல எஞ்சி ஓடி இருந்துச்சு. என் தம்பி இப்போ வந்துருவேன்னா எப்போ வரானு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க ஓடிட்டு கிடக்கு. அந்த சொன்னேன் பேசாம இந்த தென்னையில உட்காருங்க. எப்படி இருந்தாலும் உங்க தம்பி நம்ம வீட்டுக்கு தானே வருவாங்க அப்படின்னு. எங்க கேக்கு இந்த காதுல வைங்க அந்த காதுல விடுது. உண்மையிலே நாலுமடி எங்க மாமியா கல்வி நினைச்சு நான் பெருமைப்படுதேன். ஏன்னா இந்த காலத்துல இப்படி ஒரு பாசத்தை பார்க்கவே முடியல. பாத்தீங்களா? அக்கா தம்பி பாசம் தான் எங்க மாமியா கல்வி தான். ஏ மல்லி மல்லி குண்டு மல்லி குண்டு மல்லி குண்டு மல்லி குண்டு மல்லி. தம்பி ஒரு விளக்கு மல்லிப்பூ எவ்வளவு? ஏக்கோ 60 ரூபா. சிம்மு எனக்கு ஒரு 5 விளக்கு. 5 விளக்கா? சிம்மு உங்களுக்குன்னு தனியா வாங்கண்டா. நம்ம எல்லாருக்கும் சேர்த்து மொத்தமா நானே வாங்கிருந்தேன். நாளைக்கு நாளை கழிச்சு வைக்கிறதுக்கு வேணும்ல. 5 விளக்குக்கும் நானே துட்டு கொடுத்துருந்தேன். அப்ப எங்களுக்கு சேர்த்தனா உங்க வீட்டுல பூ தருவியா? ஆமாம்மா தாயே, என்ன சந்தேகம்? இல்ல கேட்ட சின்ன பொண்ணு. அரை உலகுக்கு இப்ப நான் துட்டு கொடுத்து தனியா வாங்கணுமோன்னு நினைச்சேன். தம்பி 500 ரூபாயா இருக்கு, எடுத்துட்டா. சில்லறை இருக்கா? இங்க சில்லறை இல்லக்கா, பரவாயில்ல. நாளைக்கு இல்லன்னா நாளை கழிச்சு கூட வாங்கிக்கிட்டேன். சரி தம்பி. சின்னப்பனே வேலையெல்லாம் முடிச்சிட்டு வா. அந்தல கருக்கலானே உட்கார்ந்து எல்லாரும் ஒண்ணு போல உட்கார்ந்து பூ கட்டுவானே. சரி சிம்மு. மாட்டு வண்டி சத்தம் கேக்கு. தம்பி சொனமத்தா நல்லா இருக்கேல? முத்துமணி நல்லா இருக்கே மக்கா? ஆமாக்கா எல்லாரும் நல்லா இருக்கா. நீங்க நல்லா இருக்கீங்களா? இப்போ எல்லாரும் நல்லா இருக்கோம். முதல்ல மெதுவா இறங்குங்க. சித்தப்பு எதுக்கு இதெல்லாம் சுமந்துட்டு வந்திருக்கிய? நானாமக்கா சுமந்துட்டு வந்தேன். மாட்டு வண்டியில சுமந்துட்டு வந்துச்சு. எங்க மாமியாருக்கு தம்பி இல்ல பின்ன எப்படி இருப்பிய? நல்ல டான்டான டைமுக்கு காமெடி பண்ணிதிய. மருமலுக்கு எது பிடிக்கலையே தெரியலன்ட்டு எல்லாத்தையும் சார மாதிரியா வாங்கி சாக்குல கட்டி மூட்டை கட்டி கொண்டுட்டு வந்துட்டேன். அப்போ உங்க மருமலுக்கு மட்டும் தான் கொண்டு வந்திருக்கிய. நல்லா இருப்போம்க்கா. வாங்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? என்ன இங்கி விட மாட்டேன் அங்கி விட மாட்டேன். எல்லாருக்கும் சேத்தமக்கா உனக்கு சேத்த வாங்கிட்டு வந்திருக்கேன். சித்தி சக்கப்பளம் என்ன பெரிய சக்கப்பளம்? உங்க சித்தப்பா சந்தைக்கு போனார்ல மக்கா. உனக்கு பிடிக்குமே தான் மேனைக்கிட்டு வாங்கிட்டு வந்தாரு. அப்படி போறங்க அருவால. ஐயோ சும்மா தெரியலன்னு பேசிட்டு இருக்கமே. வாங்க உள்ள. அங்க மக்கா உள்ள வாங்க. நாலுமணி எங்க போறிய? அம்மா இனி உங்க வீட்டுல விருந்தாளுவதாச்சு. உட்காந்து கதை விடுறதுக்குலாம் நேரம் இருக்காது. உனக்கு தலைக்கு மேல வேலை கிடக்குமே. அது வேலை கிடக்கதான் செய்யுது. சரி ஒரு 7 மணிக்காண்டு புஷ்பக்கா விட்டு புரசல் கிட்ட வந்துருங்க. அந்த பூ வர கட்டணும் பத்தில. ஒரு விளக்குனா பரவாயில்ல, நானே ஒத்தையில கட்டி முடிச்சிருவேன். 5 விளக்கு ஒத்தையில கட்ட முடியாது. எல்லாரும் சேர்ந்தா கட்டணும். என்ன சொன்னாலும் சொல்லட்டாலும் வந்துருவோம்மா. கரெக்டா 7 மணிக்கு எப்படிதானே? ஆமா கரெக்டா 7 மணிக்கு வந்துருங்க. எங்கேயாவது நின்று பாப்பாரு இன்னைக்கு கேதிய. உண்மை கிட்ட சொல்லிட்டேல. யார் வீட்லயும் போய் பாடு பேச போக மாட்டேன். போ 7 மணிக்கு அலாரம் வச்சுனாலும் ஓடி வந்துட மாட்டேன். கருக்கல்ல 7 மணிக்கு வந்தோம்னா கரெக்டா அண்ணா என்னன்னு பாடு பேசி பூவையும் கட்டி முடிக்கிறதுக்கு 1 மணி நேரம். 8 மணி ஆகும். கரெக்டா வயிறு கூதக்கூடிய நேரம். ஆகா சின்ன பொண்ணுகிட்ட சொல்லி கரெக்டா புரோட்டாவும் சால்னாவும் வேண்ட சொல்லிடணும். புரோட்டா சால்னா தின்னு எவ்வளவு நாள் ஆச்சு. நாக்கெல்லாம் சேர்த்து சுண்ணாம்பாய் கிடக்கு. புரோட்டா சால்னான்னு சொன்னோடனே நாக்குல இருந்து தண்ணியா ஊறுது. சீக்கிரம் கொண்டா. வந்துட்டே. சித்திப்பு சித்தி எடுத்துக்கிடுங்க வாழைக்க பச்சி. எதுக்கு மக்கா இதெல்லாம்? இருக்கட்டும் முதல்ல சுட்டு வச்சோம்னா ஏற்கனவே மழை நேரம் பத்தில ஒரு மாதிரி ஆறி குளிர்ந்தாப்புல ஆயிரும். திங்கிறதுக்கு ஆகாது. அதான் நீங்க வந்தோடனே டக்குன்னு சுட்டுக்கலாம்னு நினைச்சு மாவெல்லாம் கலக்கி எடுத்து ரெடியா வச்சிருந்தேன். அதுல 2 வாழைக்காவை டப்பு டிப்புன்னு சீவி உடனே எண்ணெயில போட்டு டக்குன்னு தூக்கிட்டு வந்துட்டேன். நல்லா சூடா இருக்கு, சூப்பரா இருக்கும். சாப்பிட்டு பாருங்க. பஜ்ஜி எடுத்துக்கோங்க. எமக்கா 2 பேரும் வெறும் பஜ்ஜி திங்காதியா. பக்கத்துல சட்னி இருக்கு பாருங்க. தேங்காய் சட்னில தொட்டு சாப்பிடுங்க. நல்லா இருக்கும். சித்தப்பு சித்தி கூட 2 பச்சை எடுத்து சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? இப்படி சூப்பரா இருக்கும் மக்கா. ரெடிமேட் மாவா வாங்குனேன். பஜ்ஜி மாவு நாங்க எப்போ முக்கால்வாசி ரெடிமேட் மாவு வாங்குது இல்ல. கடலை மாவு வாங்கி வச்சுக்கிடுவோம். அதுல கொஞ்சம் முளத்தப்படி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் காயப்பொடி, கொஞ்சம் அரிசி மாவு எல்லாம் கலக்கி எடுத்து இந்த பச்சை கிச்சி சுட்டோம்னு வச்சுக்கோங்க. நல்லா இருக்கும் பத்தியா. இப்ப வர மழை காலம் வர ஆரம்பிச்சா அவ்வளவுதான். இனி எங்க வீட்டுல எப்பவுமே கடலை மாவு ஸ்டாக்ல தான் இருக்கும். மைனிக்கு பச்சினா உசுராக்கும். அப்படிங்களா மைனி? ஆமா மக்கா. பொதுவில் எனக்கு பச்சைனாலே உசுரா பிடிக்கும். என் மருமட்டை எப்பவுமே இந்த மாவு கலக்கும் போது சொல்லிவிடுவேன். ஒரு 2 உருளைக்கிழங்குல வெட்டி போட்டு உருளைக்கிழங்கு பச்சி சுடு மருமல. 2 மிளகா வெட்டி போட்டு மிளகா பச்சி சுடு. அப்புறம் 2 இந்த பல்லாரி வெட்டி போட்டனா உள்ளி பச்சி ஆயிரும். அப்படி ஏதாவது ஒன்று செய்ய எடுத்து தர சொல்லுவேன். அவளும் இந்த மனசு கொடாம செஞ்சுதான் எடுத்து தந்துருவா. பரவாயில்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்க. புரிஞ்சு நடப்போம். அடிதடி அப்பப்போ உழவும் செய்யும். என்னமா சின்ன பண்ணி சொல்லுத? அப்ப எங்க அக்கா கூட சண்டை முடியா போ. சித்தப்பு நானும் உண்டு என் ஜவுளியும் உண்டுன்னு பேசாம இருப்பேன். உங்க அக்கா சும்மா இருக்க மாட்டாவோ. ஏதாவது ஒண்ணு சொல்லி வம்ப இழுத்துட்டு வருவாவோ. அந்தால மண்டைக்கு பிடிக்கும் எனக்கு. அந்தால வந்துடும் சண்டை. அதுக்கப்புறம் அடிதடிதான். சண்டைலாம் சில சமயம் வரமாக்கா. அது ஒரு 10 நிமிஷம் கழிச்சுன்னா அவளும் எத்தேன்ருவா, நானும் மருமோளான்றுவேன். அந்த சண்டை எல்லாம் முடிஞ்சு போயிரும். அப்படிதான் இருக்கணும். குடும்பம்னா 1000 இருக்கதான் செய்யும்.
அதுக்காண்டி சண்டை கண்டி போட்டுட்டு மூஞ்சி முறை தூக்கிட்டு இருந்தா நல்ல வகை இருக்கு. எங்களுக்கு காஃபி கொடுத்து பஜ்ஜி கொடுத்து சாப்பிட வச்சீங்க, நீங்க ஒண்ணும் சாப்பிடலையா? சாப்பிடுங்க மைனி, சிறுபடி சாப்பிடுமா பஜ்ஜி. ஐயே சித்தி, நீங்க வரதுக்கு ஒரு காமன் நேரத்துக்கு முன்னாலே காப்பியை போட்டு குடிச்சு காலையில வாங்கிட்டு வந்துட்டு உளுந்த விட இருந்துச்சு, அதே 2 ஆளு கொண்டு தின்னாச்சு. டைமாம்ஸ் அத்தை ஆமாக்கா சின்னதர நல்லா இருக்கேய்யா. நல்லா இருக்கேய்யா. நல்லா இருக்கீங்களா தம்பி? உங்க புண்ணியத்துல நாங்க நல்லா இருக்கோம். டைமாம்ஸ் வேலைக்கு போயிட்டு வந்தேன். நாளைக்கு 4 நாள் லீவு கேட்டிருக்கேன் பாத்தீங்களா? இன்னைக்கும் கேட்டா லீவு தர மாட்டாங்க, அதான் வேலைக்கு போயிட்டு வந்தாச்சு. அப்படியாமக்கா சின்ன போட்டு காப்பி குடிக்கலையா மாமாவுக்கு அத்தைக்கும்? இப்பதாமக்கா வந்தேன். அந்த ஆளு காப்பியை போட்டு கொண்டு வந்துட்டு பொண்டாட்டி அளவுல காப்பியும் குடிச்சு போட்டு இந்த பச்சையும் தின்னாச்சு. ஆளுக்கு 2 பச்சி வேற நிறைய சுட்டு வச்சிருக்கா. சாப்பிடுமாக்கா நீனும்? இருக்கட்டும் மாம்சு, இப்பதான் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து காப்பி குடிச்சு படையும் தின்னுட்டு வரேன். எங்க ஊரலைக்கு வேற போனோம். அப்புறம் வந்து பூ வேற ஒரு 5-6 விளக்கு வேற வாங்கி போட்டிருக்கேன், அவ்வளோத்தையும் கெட்டணும். அப்புறம் ஏற்பட்ட வேலை சொல்லிலாம் கிடக்கு. நாளைக்கு இந்த விருந்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ண பாத்தீங்களாங்க. அதனால இன்னைக்கு நைட்டு சாப்பாடு எதுவும் செய்யல. வரும்போது யோசிச்சுட்டு தான் வந்தோம். டீ ஒண்ணு செய்யாண்டா பாத்துக்க. முட்ல புரோட்டா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு பத்தியா டி. நீனும் அங்கேயே விட மாட்டேன். இதை சாக்கா வச்சாது நானும் புரோட்டா இன்னைக்கு ஒரு நாளா தின்னுக்கிட்டேன். புரோட்டா வாங்கிட்டு அப்புறம் சிக்கன் சால்னா வாங்கிட்டு வரேன். சூப்பரா இருக்கலாம் நம்ம ஊர்ல. ஆமையா நீ சொல்லி சரிதான், புரோட்டாவும் சிக்கன் சால்னா வாங்கிட்டு வரேன். எனக்கு 2 தோசை விட்டு தின்னுடுவையா. எனக்கு இந்த புரோட்டாலாம் தின்னோம்னா ஒரே நெஞ்சு கரிப்பா இருக்கும். டேய் 2 தின்னுங்க, ஒண்ணு செய்யாது. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஏன்டா மகா, பரவ ராத்திரி உறக்கமே வராது பாத்துக்கா. இவரு அங்கேயும் லாந்திக்கிட்டே கிடப்பேன். சரி இப்ப வீட்டுல மாவு இருக்கு, 2 தோசை சுட்டு தரேன். ஏக்கா லேசா இவரு எட்டு போய் மறுமலை பார்த்துட்டு இந்த பழங்களெல்லாம் பட்டம் பலகாரம் எல்லாத்தையும் கொண்டு கொடுத்துட்டு வரலாம்லக்கா. எதே நீங்க சித்தப்பு சித்தி 3 பேர் சேர்ந்து இந்த பழம் கொண்டு வந்திருக்காங்களா, எல்லாத்தையும் கொண்டு போய் பார்த்து எடுத்துட்டு வாங்க நாத்துவேன். அதுக்குள்ள நானும் உங்க மோகனும் சேர்ந்து ஊரெல்லாம் அழைச்சு ஓடி வந்துருந்தோம். ஆமா மறுமலை ஊர் அழைக்கிற பத்தியா, நீ யாரும் ஏறப்படாது. புறவு எல்லாரும் இங்க உறங்கிருவாவோ, மழை நேரம் தூத்தல் வேற பத்தியா. சரிங்க தே, அப்ப நீங்க கிளம்புங்க, நாங்களும் கிளம்பதான் போறோம். கொண்டாருங்க மைனி, பல பையன் நான் வச்சுக்கிட்டேன். இருக்கட்டும் மக்கா, ரொம்ப வெயிட்டா இருக்குல்ல, நான் தூக்கிட்டு வரேன். சக்கப்பழத்தை கொண்டு போலியா என் தங்கச்சியை பாக்கிறதுக்கு? ஊர்கிட்ட மனுஷா சக்கப்பழம் எனக்கு போய் சித்தப்பு எனக்குன்னு வாங்கிட்டு வாங்கிட்டு இருக்காரு. அப்படியா? சக்கப்பழத்தை வெட்டினா அந்த எல்லாருக்கும் பங்கு கொடுக்காம ஆமட்டமா திங்க போறேன். எல்லாருக்கும் கொண்டு போய் சரி வந்து வெட்டும் வாரும். யார வெரைட்டு ஊரெல்லாம் அழைக்கணும்ல. நீ ஊர் அழைக்கணுங்க, வெத்தலை பக்கம் வச்சு அழைக்கண்டமா? என்ன மனுஷன் நீரு? இந்த ஊர்ல தான் பிறந்து வளர்ந்தீரா இல்ல வேற அமெரிக்கா ஆப்பிரிக்கால இருந்து வந்து குதிச்சேரா? ஒண்ணு தெரியாத மாதிரி பேசுதீரு. இன்னும் திருச்சி சொல்லுதா? உங்க ஊர்ல கல்யாணத்துக்கு முந்த நாள் மட்டும்தான் ஊர் அழைக்க போகும்போது வெத்தலை பாக்கு கொடுத்து அழைப்போம். மத்த எந்த விசேஷத்துக்கும் சும்மா அழைச்சாலே போதும். ஆமா பத்தியா, மறந்தே போயிட்டேன். சரி போவோம் வா. என் மக்கா மீனா, இவள என்ன எத்தனை நாள் மழை இருக்குன்னு சொல்லுதா மக்கா? இன்னும் 1 வாரத்துக்கு மழை இருக்காமா? இன்னும் 1 வாரத்துக்கு மழை இருக்கா? எதுக்குமா? ஒண்ணு இல்ல மக்கா, துணி காய மாட்டேங்களா, அதுக்கு தான் சொன்னேன். சரி மக்கா, நீ டிவியை பாரு. அடுத்த மாரம் பேசி முடிச்சு பூ வைக்கணும். அதுக்குள்ள மழை விட்டுட்டுனா கொள்ளலாம். நம்மள மாதிரி ஆட்கள்னா பரவாயில்ல. எங்க சித்தப்பா பெரிய வசதியான ஆளு. இந்த வீட்டுல எங்கன வச்சு பேசி முடிக்க, எங்கன வச்சு பூ வைக்க, எங்கன வச்சு சாப்பாடு வைக்க, எப்படியா இருந்தாலும் 4 ஆள் வரதான் செய்யும். சரி பாப்போம், அதுக்குள்ள மழை விட்டுட்டுனா கொள்ளலாம். இல்லைன்னா பக்கத்துல ஏதாவது சின்னதா மண்டபம் இருந்துச்சுன்னா பிடிக்க வேண்டியதான். சித்தப்பா போன் அடிக்காரு. என்ன நின்னு பேசணும்னா என் மோவ கேட்டுட்டு இருப்பா, சரிப்படாது. வெளியே போய் பேசும். சித்தப்பா நல்லா இருக்கீங்களா? சித்தி தம்பி எல்லாம் சௌக்கியமா? எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? புது பொண்ணு எப்படி இருக்கா? நல்லா இருக்க சித்தப்பா. பிள்ளை டிவி பார்த்துட்டு இருக்கா வீட்டுக்குள்ள. நான் வெளியில தாசால நின்னு பேசிட்டு இருக்கேன். நானே உங்களுக்கு போன் அடிக்கணும்னு நினைச்சேன், நீங்களே போன் அடிச்சிட்டீங்க. வார வெள்ளிக்கிழமை பூ வைக்கணும்னு சொல்லி பேசி முடிச்சிருக்கோம். அதான் எத்தனை பேர் வாரிய என்ன ஏதுன்னு சொன்னாதானே ஏற்பாடுலாம் பண்ண முடியும். நானும் சொந்தக்கார 4 பேர் கூப்பிடணும்ல. ஏன்னா ஒரு பிள்ளைய வச்சிருக்கேன். எல்லாரும் 4 பேர் கேப்பா. புறவு பராதி சொல்லுவோம், என்கிட்ட சொல்லல உங்ககிட்ட சொல்லலன்னு. அதான் கேக்கேன். எத்தனை பேர் வருவியன்னா வீட்டுல வச்சுக்கிடலாம். முன்ன ஒரு சின்ன பந்தல் போட்டுக்கிட்டு, ஏன்னா மழைகளை தூத்திட்டு கிடக்கு பத்தில. அப்படி இல்லைன்னா மண்டபத்துக்கு தான் அட்வான்ஸ் கொடுக்கணும். அதான் என்ன ஏதுன்னு கேப்பமேன்னு நினைச்சேன். அது கல்யாண மண்டபமா? பாரு இப்போ காட்ட கலக்கிட்டு கிடக்காண்டா. என்ன சித்தப்பா சொல்லுதியா? பாரு, மாமனை கூப்பிடணும், சித்தப்பனை கூப்பிடணும், பெரியப்பனை கூப்பிடணும், சொக்காரனை கூப்பிடணும், சொந்தக்காரனும் கூப்பிடணும் நினைச்சா சரிப்பட்டு கிடாது. என்ன சித்தப்பா 4 சொந்தக்கார சொக்கார கூப்பிடாண்டாமா? பாரு, எனக்கும் ஆசைதான். நீ எல்லாத்தையும் சொல்லி, நானும் எல்லாத்தையும் சொந்தக்காரட்ட எல்லாம் சொல்லி பெருசா எடுக்கலான்னு ஆசைதான். ஆனா இப்ப சூழ்நிலை சரியில்லை. என் மகனுக்கு பொண்ணு பார்க்க விஷயம் லேசா லீக் அவுட் ஆயிருக்கும் போல இருக்கு. நீனு போட்டி போட்டுட்டு என் வீட்டுல வந்து குவிஞ்சிட்டு கிடக்கானுவா. என்ன சித்தப்பா சொல்லுதியா? நான் நீனு பொண்ணு கொடுக்கறதுக்கு மாறவளா? என் பொண்ணு தானே சித்தப்பா நீங்க கெட்டுவேன்னு சொல்லி வார வெள்ளிக்கிழமை வர பேசி முடிக்கணும்னு சொல்லுதியா? இன்னும் பயப்படாத. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி வாக்கு கொடுத்தோம்னா வாக்கு தவற மாட்டேன். என் வார்த்தைக்கு முன்னால எந்த கோம்பனும் நிக்க முடியாது. அதனால நீ ஒண்ணும் பயப்படாண்டா. என் மவனுக்கு உன் மொபைல தான் கெட்ட போறேன். அதனாலதான் சொல்றேன், பேசி முடிச்சு பூ வைக்க வரைக்கும் யாருக்கிட்டையும் சொல்லாண்டா, யாருக்கும் தெரியாண்டா. சித்தப்பா அப்ப யார்கிட்டயும் சொல்லண்டாமா பூ வைக்கிறதுக்கு? யாருக்கிட்டையும் சொல்லாண்டா. காதும் வச்ச மாதிரி நான் உங்க சித்தி என் மொவன் 3 பேர் வாரோம் உங்க வீட்டுக்கு. நீனும் உன் மொபைலும் தான்.
உன் புருஷன்ட்ட கூட மூச்சு விட்டுறாத. அதுக்கப்புறம் காரியமே கெட்டு குட்டிச்சு வர போயிரும். விஷயம் வெளியே தெரிஞ்சு வச்சுக்கியேன். அதுக்கப்புறம் நான் 100 பவுன் போட்டு தரேன், 200 பவுன் போட்டு தரேன், அந்த கிரவுண்ட் இடத்த எழுதி தரேன், அப்படி இப்பன்னு பொண்ணு கியூல வந்து நிக்கும். அதுக்கப்புறம் யாருக்கும் என்னால பதில் சொல்ல முடியாதம்மா. நீங்க சொல்லதும் சரிதான் சித்தப்பா ஒரு வகையில. ஆனாலும் எனக்கு கொஞ்சம் ஆசை எல்லாரையும் கூப்பிட்டு எடுத்து நடத்தணும்னு. சரி நீங்க சொல்றதுல சரியாத்தான் இருக்கும் போல இருக்கு. சரி சித்தப்பா, அப்போ கல்யாணத்துக்காவது எல்லாத்தையும் கூப்பிடலாமா? கல்யாணத்துக்கு ஊரே திரட்டு, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இந்த பேசி முடிச்சு பூ வைக்க வரைக்கும் தான் யாருக்கும் தெரியாண்டா என்ன. சரி சித்தப்பா. வர உன் அவளுக்கு பாஸ்போர்ட்லாம் இருக்கா எப்படி? இருக்கு சித்தப்பா, பாஸ்போர்ட் போட்டாதானே. அது 5-6 இடத்தை எடுத்து போட்டிருக்கா வீட்டுல. ஒன்னும் சொல்லதுக்கு இல்ல, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இல்ல, வெளிநாட்டுக்கு போவோம்ல அதுக்கு பாஸ்போர்ட் எடுத்தியா என்ன உன் அவளுக்கு? ஐயா அதை சொல்லுதேல, நானும் இந்த பாஸ்போர்ட் போட்டா போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டேன். எங்களுக்கு எதுக்கு அதெல்லாம்? நாங்க என்ன இந்த பாஸ்போர்ட்டை கொண்டுட்டு இந்த பாரினுக்கா பாப்போம் எம்மாவா? அதான் சித்தப்பா அதெல்லாம் எடுக்கல, நம்மளுக்கு எடுக்கவும் தெரியவும் செய்யாது. ஒன்னும் கவலைப்படாத, அதுக்குள்ள ஏற்பாடெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன். ஏன்னா கல்யாணம் முடிச்சு ஒரு வாரம் கழிச்சு பாரினுக்கு டூர் அனுப்பி விடலாம் நினைச்சிட்டு இருக்கேன், 1 மாசம் போல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சித்தப்பா. நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா உங்க மோகனுக்கு ஏகப்பட்ட பொண்ணு பாத்துருக்கலாம். ஆனா அதெல்லாம் வேண்டாம், பணக்கார பொண்ணு வேண்டாம், யாருக்கும் தெரியாண்டா. நம்ம வீட்லயே வந்து பொண்ணு கட்டிய பத்தியலா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை நினைச்சு. இது மட்டும் இல்ல, இன்னும் ஏகப்பட்ட சந்தோஷம் உனக்கும் உன் மோவளுக்கும் காத்திருக்கு. நீ உன்ன பத்தியும் உன் மோவளை பத்தியும் எந்த கவலையும் படாண்டா. அவ ராணி மாதிரி இருப்பான் என் வீட்டுல. என்ன மறுபடியும் சொல்லுதேன், யாருக்கிட்டையும் மூச்சு விடாத, பேசி முடிக்கும் பூ வைக்கணும். ஐயா சித்தப்பா, நீங்க கேட்டா கேளுங்க, கேட்கட்ட போங்க. என் மோவட்ட கூட நான் உனக்கு இந்த பூ வைக்க வரவமக்கா வர வெள்ளிக்கிழமை அப்படின்னு மூச்சே விடலனா. சூப்பர் மக்கா, இப்பதான் சந்தோஷமா இருக்கு. என்ன ஒருத்தரையும் சொல்லாண்டா, உன் மோவட்ட கூட காலையில சொன்னா போதும் பூ வைக்க அன்னைக்கு. இந்த பாரு, வெறும் 5 பவுன் நகை தானே வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு கிடக்காத. பூ வைக்கிறதுக்கு முந்தின நாள் சாயந்தரம் போல நானே கொண்டு வந்து 100 பவுன் நகையை தாரேன். உன் மோவள நகையால அலங்கரிச்சிரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சித்தப்பா. இதெல்லாம் கேட்கும் போது ஆனந்த கண்ணீரா இருக்கு. என் மோனுக்கு எல்லாம் கல்யாணம் முடியுமா நினைச்சேன். ஆனா இப்படி சந்தோஷமா கல்யாணம் முடியும். அவன் நல்ல ராசத்தி போல இருப்பானு நான் கனவுல கூட நினைக்கல சித்தப்பா. ரொம்ப நன்றி சித்தப்பா. இதெல்லாம் நான் என்னைக்கு உசுறு இருக்க வரைக்கும் மறக்க மாட்டேன் சித்தப்பா. அவன் நல்லா இருக்கணும், கவலை இல்லாம கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும். அதுதான் எனக்கு வேணும் சித்தப்பா. கண்டிப்பா நீங்க அப்படிதான் என் மோவளை உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு பாத்துக்கிடுவேன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சித்தப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி மக்கா, போன வைக்க என்ன? சரி சித்தப்பா, காலு 2 அப்படி தரையில பாவ மாட்டுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இப்படி சம்பந்தம் கிடைக்கும்னு நான் நினைக்க கூட இல்லையே, கனவுல கூட நான் நினைக்கல. சரி பூ வச்சு உறுதி பண்ணத அன்னைக்கு யாரையும் கூப்பிடாண்டாங்க. சரி அவங்க ஆசையா என் நம்ம ஏன் கெடுப்பானே. அப்புறம் நான் நீ போட்டுக்கிட்டு பொண்ணு கொடுக்க வந்தாங்கன்னா அப்புறம் என் மொவளை கெட்ட மாட்டேன்றான். அது ஒரு வீக்கு நல்லதுதான். சரி பராதி சொன்னால்ட்ட எல்லாம் சொல்லிடணும், கல்யாணத்துக்கு கூப்பிடுதே அப்படின்னு சொல்லி ஊர் அடைக்க கல்யாணத்துக்கு கூப்பிட வேண்டியதான். வாவ், சூப்பரா இருக்கு டிசைன். சத்தியதாங்க வச்சு விட்டா. அப்படியே வலது கையிலயும் வைக்க வேண்டியதானே? இதுக்கே பொறுமை இழந்து போச்சு, குறுக்கெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சு. அந்த அளவு நான் சொன்னேன் மக்கா, நீ இடது கையில மட்டும் வச்சா போதும், வலது கையில எல்லாம் வேண்டாம் மக்கா அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அவன் வேற எட்டி காலெல்லாம் வைப்போ அப்படி இப்படி சொல்லிட்டே இருந்தா. நான் தான் வேண்டாம் நிமிர்ந்துட்டேன். எட்டிய மக்கா, சித்தப்பா வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? சித்தி வாங்க, சித்தி உள்ள வாங்க. நல்லா இருக்கியா மக்கா? நான் நல்லா இருக்கேன். எப்போ வந்தீங்க? கொஞ்சம் முன்னாலே வந்துட்டோம் மக்கா. வீட்டுக்கு போயிட்டு அதெல்லாம் உங்க அம்மையும் கூட்டிட்டு வரோம். எல்லாரும் உட்காருங்க. எதுக்கு தாய் மாம்சி சாக்கு முட்டையில என்னெல்லாமோ வாங்கிட்டு இருக்கீங்க? பழங்களன்னு ஒரு பெரிய பை நிறைய வாங்கிட்டு இருக்கீங்க. சொன்னா கேட்கவும் மாட்டியா? ஒண்ணு வேண்டாம்னா. என்ன மக்கா இப்படி சொல்லிவிட்ட? எப்பவுமே உனக்கு பிடிச்சதா ஏதாவது வாங்கி தருவேன். இப்ப கேட்க வேணும். நான் ஒரு பக்கம் வாங்கி குமிச்சிட்டேன், உங்க அத்தை வேற அது பிடிக்கும் இது பிடிக்கும் பிள்ளைக்குன்னு சொல்லிட்டு அவ வேற வாங்கி குமிச்சிட்டா. எல்லாத்தையும் கடைசியில ஒரு சாக்கு நிறைய கட்டி கொண்டு வந்திருக்கோம் பாத்துக்கா. தாய் மாம்சி எத்தே அப்படி இப்படி டிமிக்கி குடிச்சிட்டு ஓடி இருப்படாது, வெறும் காப்பியை குடிச்சு. இன்னைக்கு நீங்க இங்க தான் சாப்பிடணும் பாத்துடுங்க. என்ன மக்கா செய்ய, இருக்கதே ஒரே ஒரு வயிறு எனக்குலாம். வந்த உடனே காப்பியை குடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அளவோல பச்சி புசு புசுன்னு சுட்டு தந்தா அதை சாப்பிட்டாச்சு. சட்னி வேற இருக்கு, அதே வயிறு நிறைஞ்சு போச்சு. என்ன மக்கா இது? நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க, பேசாம இருங்க. இன்னைக்கு சாப்பிடாம வைக்க போவே கூடாது, முதல்ல காப்பியை குடிங்க. காப்பி அரை டம்ளர் மட்டும் கொண்டா போதுமாக்கா, நிறைய கொண்டு தரதானே? நீங்க கையில மெஹந்தி வேற வச்சிருக்கனா, காபி போட முடியாது, கொஞ்சம் காபி போட்டு கொண்டாங்க. சரிம்மா, நீ பேசிட்டு எங்க அம்மிட்ட காப்பி போட்டு கொண்டு வர சொல்லுதேன். ஆஸ்திரிக்கெல்லாம் ஒழுங்கா செக்கப்புக்கு போறியா? ஆமாதே, கரெக்டா பேருவ பாத்துடுங்க. ஏ பாவி மக்கா, உனக்கு என்னாச்சுங்க? திடுதுப்புனு என்ன பத்தி பாவி மக்காங்க? அது இல்லடி, இங்க வேற ஒரு விஷயம். இந்த கிழவனும் கிழவியும் வந்திருக்காவட்டி. கிழவனா கிழவியா? அது யாரு? யாரு கலந்த வயசு இல்லடி, 90 வயசு
வயசு கூடு கூடு 90 வயசுல கல்யாணம் முடிச்சாம்லாட்டி. அதான் அந்த சில்வெண்டுக்கு மாமே தாய் மாமே. ஆமாமா அந்த சோனமத்த கிழவரு. அவருக்கு என்ன டி அந்த கிழவே அந்த கிழவியும் கூட்டிட்டு வந்திருக்காரு டி இன்னைக்கு. இப்ப எங்க கூட்டிட்டு வந்திருக்காரு? அம்மா வீட்டுக்கு டி. அதான் டி அந்த சில்வெண்ட பாக்குறதுக்கு அவன் அம்மா காரி கூட்டிட்டு வந்திருக்கா. தம்பி பொண்டாட்டியையும் பெரிய சாக்கு நிறைய என்னதெல்லாம வாரி கட்டிட்டு வந்திருக்காம் டி. ஒரு பெரிய பைய நிறைய பழம் கிளான்னு என்னெல்லாம கூட்டிட்டு வந்திருக்காம் டி. உனக்கு ஒரே கொண்டாட்டம் தானே. கிழவன் கொண்டாருட்டு யார் கொண்டாந்து தானே ஜூஸா போட்டு குடி. அது தின்னுன்னு சொல்லிவிட்டேன். திங்கெல்லாம் சரிதான். ஒரேடி அவளுக்கு ஜூஸ் போட்டு குடிச்சு போட்டு கடைசி சுகர் கீரன்னு வந்து கிடக்காத. எனக்கு சிரிப்பா வருது. சரி ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு வராது, நல்ல தின்னு. இவ வேற பைத்தியக்காரி மேதி பேசிக்கிட்டு. ஆமா சுகர் வருது பிரஷர் வருது இல்லாத கதையெல்லாம் என் மண்டையில கொண்டு போட்டுருவாம்மா. நீ நினைக்க மாதிரி ஒண்ணு இல்ல. அவ யாரெல்லாம் கொண்டு வராவளோ எல்லாத்துலயும் 2 மட்டும் எடுத்துச்சு. மீதி எல்லாத்தையும் ராத்திரியோட ராமாயணமா அவ அம்மா வீட்டுக்கு பேக் பண்ணி அனுப்பிடுதா. அப்படி இல்லனா யாராவது வாராவளாட்டி வெட்டி கொடுத்து விடுதா. இவ அப்படியே அம்மா வீட்டுக்கு கடத்ததையும் யாரு கொண்டு குடுக்கதையும் பார்த்தே எனக்கு பிரஷர் வந்துரும் போல இருக்கு மண்டைக்கு. பாரு நீ சரியில்லை அவ்வளவுதானே சொல்லிட்டேன். ஒரு பழம் இந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. அப்படியே மீதி இருந்து வச்சுக்கேன் ஒரு கட்ட வச்ச பையில போட்டு என் வீட்டு புறசல கொண்டு வச்சிட்டு போயிரு. நான் எடுத்துக்கிட்டேன். எதுக்கு வாத்தகாரி வீட்டுக்குலாம் கொண்டு கொடுக்கணும்? அரட்டி போன வேட்டி அந்த லூசு பைய வாரான். அதான் டீ உங்க அண்ணக்காரன்னு சொல்லுதேன். சும்மா பொண்டாட்டி விட்டு ஆள்கள் வந்தவொடனே ஓடிடுமா காப்பியை போட்டு டீயை போடுன்ட்டு. ஆனா வரம் டி வைட்டி பொறு பேசுறேன் நமக்கா. ஏம்பா சோனமுத்து சித்தப்பாவும் முத்துமணி சித்தியும் பார்க்க வந்திருக்காங்க என் பொண்டாட்டிய. இந்த பலரெல்லாம் கொண்டுட்டு வந்திருக்காவோ பழம்லாம் வாங்கிட்டு. காப்பி போடுமா சீக்கிரம். சரி மக்கா காப்பி தானே. இப்ப பாரு 5 நிமிஷத்துல நல்ல ஆவி பறக்க டிக்காசன் நல்ல திக்கா போட்டு சீனியை நல்ல அளவோட போட்டு கொண்டுட்டு ஓடியாரே. நீ போமக்கா பேசிட்டு இருப்பா. சரிம்மா. நானே ஆச்சரியப்பட அளவுக்குள்ள எங்க அம்மா மாறிட்டா. பரவாயில்ல வந்துட்டான். பொண்டாட்டி வீட்டுல இருந்து ஒரு ஆளு தலையை காட்டிடப்படாது. உடனே அங்க ஓடுவான் இங்க சாடுவான். காப்பியை போடுமா டீயை போடுமா அதை கொண்டாம்மா இதை கொண்டாம்பா. ஊசு பைய எனக்கு வந்து சேர்ந்திருக்கானம்மா. சீ நான் பத்த பிள்ளையாயுமே. காப்பியை போடணுமா காப்பிய கிழவனுக்கு கிளவிக்கும். காப்பியை போடணுமாப்ல காப்பிய 1/4 கிளாஸ் பால்ல 2 கிளாஸ் தண்ணியை ஊறி தலையோட ஊத்தி அதுல 5-6 சீனியும் 5-6 தூளையும் ஆத்தி போட்டு கொண்டுட்டு போறேன். உன் பொண்டாட்டிக்கு மட்டும் இல்ல உனக்கு சேர்த்து வேட்ட வைக்கிறதுக்காமல வந்திருக்கேன். அம்மா என்ன பாக்கிய நீ கொடப்பறந்தானு பாக்கியா? பொண்டாட்டி விட ஆளுகள் தானே மிச்சம் அலைதானே. இருல இரி 1/4 கிளாஸ் பால் 2 கப்பு தண்ணி கலக் கலக் கலக்கு. என்னோட தொண்டை கமருது. அந்த காக்கா பிரியாணியோட பவர் இன்னும் கொஞ்சம் இருக்கு போல இருக்கே. அதான் இவ்வளவு நேரம் கழிச்சு இப்ப காக்காங்க. இவ்வளவு நேரம் எங்க அம்மாட்ட பேசும்போது நல்லதானே பேசிட்டு இருந்தேன். ஒரு வார்த்தையோட காக்கான்னு வரல. இப்ப வருது. என்னடா இது? நம்ம வில்லியா இருக்கணும் நினைச்ச கூட விட மாட்டேங்க. நம்மள காமெடி பீஸ் ஆக்கலே குறியா இருக்கு. யாரோ ஒரு ஆள் தான் இதுக்கு காரணமா இருக்காங்க. யாருன்னு கண்டுபிடிப்போம். இங்க வா. அரவை அவ்வளவு வினையும் உமராலதான். கூறுகட்டவல கூப்பாடு போடாத. நீதான் மௌன வரதான் உண்ணா வரதான் சொல்லிருக்கலாட்டி. ஆமா இந்த லட்சணத்துல அது வேற. சத்தம்டாடி சின்ன பொண்ணு கூப்பிட வந்திருக்காட்டி நீ ஜீவந்ததுக்கு பாரு ஊடையில வாயகையே திறந்துறத. எங்க அம்மிட்ட வர சொல்லிருக்கனா உண்ணா வரதான் அதுக்கப்புறம் வந்து மௌன வரதானே. எங்க அம்மா வர டக்கு புக்குன்னு வாயை வர விட்டுட்டா சின்ன பொண்ணுட்ட. விளங்குச்சு. வருவா 4 கிளி கிளிக்கலாம் நினைச்சிட்டு இருந்தேன். கிளிக்கிளிக்கவா எங்க அம்மா உனக்கு கிழிச்சு தொங்க விட்டுருவா. எல்லாம் என் நேரம் வேற ஒண்ணு சொல்லிருக்கல. துண்டு கமர்னாலே இடத்துல காக்கான்னு சத்தம் வந்துருமா. பேசாம வாயை மூடிட்டு இருந்துட வேண்டியதான். வேற வழியே இல்ல. எங்க போய் அவள நான் பேசுன்னு கேட்டி எங்க அம்மிட்ட வந்துட்டு சொல்லுதுக்கு வருவா. மர்மலே யார் வந்திருக்கான்னு பாரு. மாமா சின்ன பொண்ணு சின்னதர வாயா உள்ள வா. இங்கதான் இருக்கையா மர்மோ. அங்கிட்டு கூப்பிடு வாயை திறந்து. என்னம்மா நீ இப்பதானே சின்ன பொண்ணு சொன்னேன் உண்ணா வரதான் மௌன வரதான் என் பொண்டாட்டின்னு. ஐயா பத்தியமாக்கா நான் அதுக்குள்ள மறந்துட்டு பாத்தியா. சவுத்து போட்டு வயசாதுல ஐயா உங்கள அந்த வாங்க வணக்கம்னு சொல்லுது போல பே அப்படின்னா ஒரு வார்த்தை சொல்லிவிடுனே. வந்தாள்களை வாங்கன்னு கேட்காம இருக்க கூடாது பத்தியா. நான் கேட்டுட்டேன். இருந்தாலும் நீ இந்த வீட்டுக்கு மருமவா எப்படி கேட்கணும்? ஐயா ரெண்டையும் கும்பிட்டு பே அப்படின்னு கேட்கணும். அப்படித்தான் அடியே மொட்டை உனக்கு இருக்கு நேரம் வந்தாச்சு. வணக்கம் வணக்கம். அத்தை சொன்னாங்க நீங்க உண்ணாவிரதம் மௌன விரதமாமே உங்க அன்னைக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காண்டி இப்படி ஒரு மௌன விரதம் உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய நாத்தனார நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. நாளைக்கு எங்க சோனமுத்து சித்தப்புக்கு விருந்து வைக்கும். இவரு நாளை கழிச்சு சீ வந்தோம். அதான் உங்க அண்ணன் ஒய்ஃபுக்கு ஏன் நாத்தனாருக்கு எல்லாரும் குடும்பத்தோட வந்துருங்க. ஆமா எல்லாரும் வந்துருங்க. சரினே கண்டிப்பா வந்துருவோம். சரி போயிட்டாரோம். நல்லபடியே போயிட்டு வாங்கன்னு சொல்லுதாமா. நாங்க வாரோன்னு குடும்பத்தோட சொல்லுதா என் மருமோ. என்ன சின்ன பண்ணு முழிக்க. என் மரும பாசம் எப்படி தெரியும்னா அந்த அளவுக்கு என் மருமகளுக்கும் அப்படி ஒரு பாச பிணைப்பு. சரி எல்லாருக்கும் போயிட்டு வரேன். சரிமா எல்லாரும் நாங்க வந்துருவோம் குடும்பத்தோட. சரிங்க தே. அழகு சுந்தரம் என்ற அல்கேட் சொன்னே வந்துருந்தேன்னா எல்லாம் கூடமான வேலை செய்ய வேண்டியது உங்க பொறுப்பு. சரிமா தங்கச்சி யார் ஜீவன் தான் ஏன் தங்கச்சி ஜீவன் தான். நான் தான் முன்ன நின்று நடத்துவேன். அவ்வளவு வேலையை இழுத்து போட்டுட்டு நான் தான் செய்வேன். அவ்வளவு வேலையை இழுத்து போட்டுட்டு செய்வேன். கடைசியில சாப்பாடு எல்லாம் முடிஞ்ச பிறகு கரிச்சட்டி கிரிச்சட்டி அப்புறம் கண்டமான பாத்திரம் மண்டம்லாம் கிடக்க பத்தியா அவ்வளத்தையும் பொண்டாட்டி உட்கார்ந்து கழுவி தீத்துருவா. கவலையே படாதமா. சரிண்ணே ரொம்ப சந்தோஷனே. சரிங்க எல்லார் வீட்லயும் சொல்லி முடிச்சாச்சு. போய் பூ வேற கட்டணும் வாங்குங்க. தங்கமான பிள்ளை வீட்டுக்கு ஒரு மரமும் இப்படி இருந்தா போதும். நம்மளுக்கு கொண்டு வந்து வாச்சிருக்க ஒரு வீட 10 வீடு ஆக்கிடுவா.
அவளது காரணம் இந்த ஆல்கேட்ஸ் கூறுகட்டவர் தான். ஜஸ்ட் மிஸ், இல்லனா ஒரு சமட்டு கொடுத்திருப்பேன். ஊரெல்லாம் கொண்டாட்டம் போட்டு ஜீவன் தான் மகளுக்கே ஜீவன் தான். என்ன பண்ணுதுன்னு பாருங்கடியே. நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல நிறைய பேர் ஹெர்பல் ப்ராடக்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கும் நம்ம ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க. அதை பத்தின டீடைல் எல்லாம் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம் சொந்தங்களே. பாய்.